தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், எந்தெந்த திசைகள் அவர்களுக்கு சாதகமான திசைகளாக இருக்கின்றன, என்னென்ன தானங்கள் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும், ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை பற்றியும், அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் மற்றும் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுக்க வேண்டும். நம்ம இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், நம்ம வீட்டில் 4 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அல்லது 5 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒரே தானம் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை அத்தனை பேருக்குமே மாற்றம் வந்துடுமான்னா இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதிகள் இருக்காங்க, ஒவ்வொரு கிரக ரீதியான அமைப்பு ரீதியான அதிபதிகள் இருக்காங்க, அதி தேவதைகள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாருக்கு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும். இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்கில் போய் கேட்கலாம், அல்லது பணம் கொடுத்து மாற்றி விடுற நம்மளுடைய பக்கத்தில் இருக்க வட்டி கொடுத்து வாங்குறவங்கள்ட்ட கேட்க முடியும். கறிக்கடைக்காரங்கிட்ட போய் பணம் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பலசரக்காரங்கிட்ட போய் எனக்கு ஒரு 50,000 கொடுங்க, நான் உங்களுக்கு தரேஞ்சுனா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பணம் இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. பணம் கொடுக்கறதுக்குன்னு யார் பொறுப்பு இருக்கோ அவங்க தான் அதை கொடுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு எந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய இறைவன் யாரை நமக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ, நமக்கு எந்த விஷயத்தை நிர்ணயம் செஞ்சுருக்காங்களோ அந்த விஷயத்தை நம் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் துன்பங்களும் விலகி அதிர்ஷ்டங்கள் அதிகமாகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவருக்கேற்ற செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர ரீதியாக எடுத்த ஒரு சின்ன பொது பலன்கள் தான். நிறைய இருக்குது. ஒரு நட்சத்திரம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், மிக அதிகமான விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நீங்கள் செய்கின்ற தானங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போடுறேன். புனபூஷ நட்சத்திரம். புனபூஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியிலும் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியிலும் இருக்குது. புனபூஷ நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இப்போ குரு பகவானே உங்கள் ராசிக்கு நட்சத்திர அதிபதியாக வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிக அற்புதமான ஒரு உன்னதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சுப கிரகம். உன்னதமான கிரகங்கள் எல்லாமே உன்னதமான கிரகம் தான். இதில் சுப கிரகம் அப்படின்னா நம்மளுடைய குருவை நம்ம எடுத்துக்குவோம். குரு பகவான் நட்சத்திரமாக கொண்ட புனபூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற திசை என்ன திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை. வடக்கு திசை புனபூஷ நட்சத்திரத்துக்கு மிக அற்புதமான திசையாக இருக்கும். வடக்கு திசையில் வீடு கட்டி கொள்ளலாம். வடக்கு திசையில் உங்களுடைய அலுவலகம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தலாம் என்பது உண்மை. நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய தானம் என்ன பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த கோயில்களில் அன்னதானம் நடந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு முடிந்தளவு ஏதாவது ஒரு பங்களிப்பு கட்டாயமாக செய்யுங்க. ஒன்று நீங்கள் அந்த கோயிலோட அன்னதானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது மிகப்பெரிய நல்ல விஷயம். உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் வழிபாடு, சீதாலட்சுமி அன்னை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும். யாரெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று புனபூஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறார்களோ, எத்தனை முறை எழுதுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. ஆகவே கட்டாயமாக ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள், ஸ்ரீராமனை அதிகமாக துதியுங்கள், சீதாலட்சுமி அன்னையும் மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய கர்ம வினையில் உள்ள
பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் பூச நட்சத்திரத்தின் அதிபதி. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு திசை. பூச நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம், கடகராசியில் முழுமையாக இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரர்கள் வடகிழக்கு சார்ந்த பகுதிகளை அதிகமாக பயணிப்பது, வடகிழக்கு சார்ந்த பகுதியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் சந்தனத்தை தானமாக கோவில்களில் வழிபாடு செய்பவர்களுக்கு அல்லது சிற்பங்களுக்கு சந்தனத்தை தானமாக வழங்குவது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் அதிதேவதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு பகவான். யாரெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய குருவை மனதார உன்னதமாக வழிபாடு செய்கிறார்களோ மதிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு என்பது உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வழிபாடு. சுப்பிரமணியர் வழிபாடு மனதார பின்பற்றுபவர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம வினையில் உள்ள செயல்பாடுகளிலிருந்து பாதிப்புத்தன்மை குறைஞ்சு நல்ல விதமான மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். ஆயிலிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா கடகராசியில் முழுமையாக இருக்கிறது. புதன் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிழக்கு சார்ந்த விஷயங்களில் பயணிப்பது, வீடு கிழக்கு வாசலில் இருப்பது, கிழக்கு பகுதிகளில் உங்களுடைய அலுவலகம் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது. நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா காளை மாடு தானமாக கொடுப்பது உங்களுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். காளை மாடு முடிந்தளவு தானமாக கொடுங்க. ஸோ காளை மாடை கொடுக்குற அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் இல்லைங்கய்யா என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா காளை மாடுக்கு முடிஞ்ச அளவு தானம், உணவு தானமாக நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காளை மாடை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து விடும் என்பது உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தேவதைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நீங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக தேவதைகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆதிசேஷன் நாக தேவதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள் என்பது நட்சத்திர ரீதியாக நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் வழிபாடுகள் என்பதை உங்களுக்கு துல்லியமாக கணித்து குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க கட்டாயமாக அதை கடைப்பிடிங்க. இது ஒரு பொதுவான பலன்கள், ஆனால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்களாக உறுதியாக இருக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கால அளவு எந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்கிறத அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு உங்களுக்கு முன்பதிவு செய்து ஜாதக பலன் மிக துல்லியமாக தெளிவாக எடுத்துரைக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என குறிப்பிடுகிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கேள்விகள் யாருக்கும் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற உறுதியாக முடியும். பிரசன்னம் என்ற அற்புதமான கலைகள் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். ஜாதகம் இல்லாதவர்களும் பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து ரீதியான குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபெற உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டும் எங்களை மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.